கம்மிங் அக்டோபர் 15th வந்து என் சின்ன குட்டியோட செகண்ட் இயர் பர்த்டே வருது. சரி அவங்களுக்கு பர்த்டேக்கு ட்ரெஸ் வாங்குவோம் அப்படின்னு தான் கிளம்பிக்கிட்டு இருந்தோம். இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து பெரிய பாப்பா வந்து தசரா ஹாலிடேஸில் வீட்டில் இருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ எந்த அளவுக்கு டைம் இருக்கும் அப்படின்னு தெரியல. சரி இப்போ டைம் இருக்கிறப்பவே ஷாப்பிங் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிக்கிட்டு இருந்தோம். கரெக்டாக மீஷோவில் வந்து கால் வந்திருந்தது, பார்சல் டெலிவரி இருக்குது அப்படின்னு. நானும் கீழே போய் பார்சலை பிக்கப் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலி நாளைக்கு என் சிஸ்டரோட டாட்டர்து பர்த்டே. அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக தான் இந்த ட்ரெஸ் வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன். பர்த்டேலாம் முடிஞ்சு வந்துருமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் பிஃபோராகவே வந்து டெலிவரி செஞ்சுட்டாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. அதை வாங்கி வச்சுட்டு நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் வந்து ஷாப்பிங் வந்திருந்தோம். பசங்க 2 பேரையும் வந்து என் அம்மா வீட்டில் தான் விட்டு வந்திருந்தேன். ஸோ வீட்டில் அவங்கள விட்டு வந்ததுனால ஸோ அதிகமாக அழிஞ்சு தெரிய வேண்டாம், சீக்கிரமாக ஷாப்பிங் முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு 2 கடை மட்டும் தான் ஏறி இறங்கணும். அப்புறம் ஒரு கடையில் வந்து நாங்கள் ஃபைனல் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். இன்னுமே ஸ்லிப்பர்ஸ், ஆக்சசரிஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. சரி அதை வந்து நம்ம இங்கே எங்கேயாவது லோக்கல்லே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த ஷாப்பிங் வந்து நாங்கள் கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டுக்கு தான் போயிருந்தோம். ஸோ அதிகமாக டைம் இல்லை அப்படின்னு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம்.